முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் போலி சான்றிதழ் கொடுத்து 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை தன்னை மிரட்டி பத்திரப்பதிவு செய்த ரகு என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரூர் நகர காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். இதேபோல் கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர் என்று புகார் அளித்தார். இந்த வழக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் நில அபகரிப்பு புகாரில் சிக்கியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து குற்றப்புலனாய்வு காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனால் கடந்த 14 நாட்களாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் கேரளாவில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்த தனிப்படை காவல்துறையினர் விடுதி ஒன்றில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் காவல்துறை தரப்பில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை.